காய் ஃப்ரெண்ட்ஸ் கறிக்கு உள்ளி போட்டு சமைச்சா கறியோட டேஸ்ட்டே வேறு லெவல். ஆனால் அந்த உள்ளி உரிக்கிறது தான் சரியான கஷ்டமான விஷயம். அந்த உள்ளியை உரிக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் எப்படி நாங்கள் கைப்படாமல் எப்படி இந்த உள்ளியை உரிக்கலாம்ன்றதை பார்ப்போம். பாருங்கள், ஒரு பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரு பூண்டு இல்லை, 1 கிலோவே 1 நிமிஷத்துலேயே உரிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் உள்ளியை தனித்தனியாக உடைச்சிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு அந்த உடைச்சி வச்ச உள்ளிகளை நாங்கள் போடுறோம். உள்ளிகண்ட தோல் கலரும் வரைக்கும் நான் 1 நிமிஷம் அளவில் அதை சூடாக்கி எடுத்துக்கொண்டால் சரி. அது வரைக்கும் வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுக்கும் வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இந்தளவு வறுத்து கொண்டா காணும். அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஆறின உடனே ஒரு துணி ஒன்று எடுத்து அந்த துணியில் நாங்கள் இதை போட போகிறோம். இந்த உள்ளியை போட்டுட்டு அந்த துணிக்குள்ளே வச்சு நல்லா நசுக்கி எடுத்தால் அந்த தோல் அப்படியே ஃபுல்லாக கலண்டு வரும், தானாகவே கலண்டு வரும். கைப்படாமலே நாங்கள் இந்த உள்ளியை உரித்து கொள்ளலாம். ஒரு பூண்டு இல்லை, 1 கிலோவே நாங்கள் இந்த மாதிரி உரித்து கொள்ளலாம். உரிச்சிட்டு நாங்கள் பெரிய சமையல்னு சொன்னால் நாங்கள் இதை ஈஸியான முறையில் செய்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முறையில் உள்ளி உரித்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.